எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஊர் சந்தை. இன்றைக்கி ஊர் சந்தை நம்ம முளைக்கட்டி கல்லில் அரைக்கப்பட்ட சோள ரவையை வச்சு எப்படி நம்ம உப்புமா செய்கிறதுன்றது தாங்க பார்க்க போகிறோம். இந்த சோள ரவை பார்த்திங்கன்னா 100% ஆர்கானிக் அண்ட் ப்ரிசர்வேட்டிவ் ஃப்ரீ. இதில் நான் 1 கப் அளவுக்கு சோள ரவை எடுத்திருக்கேன். இது கூட தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம தண்ணியை ஆட் பண்ணி நல்லா பெசரி எடுத்துக்கணும். அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா பெசரி வச்சுக்கோங்க. 1 கப் சோள ரவைக்கு 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்தாலே போதும். இது ஒரு 15 மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க. இப்போ இட்லி தட்டில் நம்ம எண்ணெய் தடவி வச்சு இதை ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துக்கலாம். இதை ஒரு 10 to 15 மினிட்ஸ் நம்ம ஸ்டீம் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இப்போ 15 மினிட்ஸில் பார்த்திங்கன்னா நமக்கு இது நல்லாவே குக் ஆகிருக்கும். தொட்டு பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாகவே இருக்கும். இப்போ இதை நம்ம தட்டில் கொட்டி ஆற வச்சுக்கலாம். குறைஞ்சது ஒரு 5 மினிட்ஸ் ஆச்சு நம்ம ஆற வச்சுக்கணும். இப்போ இது ஒரு சைடு அப்படியே இருக்கட்டும். நம்ம தாளிச்சிடலாம். கடையில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு இதில் கடுகு ஆட் பண்ணிக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதும் இதில் 2 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். கடலைப்பருப்பு ஓரளவுக்கு நல்லா செவந்ததும் இதில் கருவேப்பிலையும் 2 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. இது கூட பொடியாக நறுக்குன வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாமே நல்லா வதங்கினதும் இது கூட நம்ம ஆல்ரெடி வேக வச்சு ஆற வச்சுருக்கோம் இல்லையா சோள ரவை, அதை இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 5 to 7 மினிட்ஸ் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம சூடாக சர்வ் பண்ணலாம். இது ரொம்பவே ஹெல்த்தியான டின்னர் அண்ட் பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபியாக கண்டிப்பாக இருக்கும். முளைக்கட்டி கல்லில் அரைக்கப்பட்ட சோள ரவை உப்புமா ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. இந்த முளைக்கட்டி கல்லில் அரைக்கப்பட்ட சோள ரவையை ஆர்டர் பண்ணுறதுக்கு எங்களுடைய வெப்சைட்டான oorsendai.com போய் நீங்கள் ஆர்டர் பண்ணலாம். வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.